أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وَإِذْ أَخَذَ رَبُّكَ مِنْ بَنِي آدَمَ مِنْ ظُهُورِهِمْ ذُرِّيَّتَهُمْ وَأَشْهَدَهُمْ عَلَى أَنفُسِهِمْ أَلَسْتُ بِرَبِّكُمْ قَالُوا بَلَى شَهِدْنَا أَن تَقُولُوا يَوْمَ الْقِيَامَةِ إِنَّا كُنَّا عَنْ هَذَا غَافِلِينَ. மேலும் நபியே, இதனையும் இம்மக்களுக்கு நினைவூட்டுவீராக. இறைவன் ஆதமுடைய மக்களின் முதுகுகளிலிருந்து அவர்களுடைய வழித்தோன்றல்களை வெளிப்படுத்தி அவர்களையே அவர்களுக்கு சாட்சியாக்கி, நான் உங்கள் இறைவன் அல்லவா என்று கேட்டான். ஆம், நிச்சயமாக நீதான் எங்கள் இறைவன், இதற்கு நாங்கள் சாட்சியாக இருக்கின்றோம் என்று அவர்கள் கூறினார்கள். எதற்காக நாம் இவ்வாறு செய்தோமெனில், மறுமை நாளில் நாங்கள் இதனை பற்றி ஒன்றுமே தெரியாதவர்களாயிருந்தோம் என்று நீங்கள் கூறிவிடக் கூடாது. أو تقولوا إنما أشرك آباؤنا من قبل وكنا ذرية من بعدهم أفتهلكنا بما فعل المبطلون. அல்லது முன்னர் எங்கள் மூதாதையர்களே இறைவனுக்கு இணை கற்பிக்க தொடங்கிவிட்டிருந்தார்கள், நாங்கள் அவர்களுக்கு பின்னர் வந்த வழித்தோன்றல்கள்தாம். எனவே தவறான மக்கள் செய்த செயலுக்காக எங்களை நீ தண்டிக்கப் போகின்றாயா என்றும் நீங்கள் கூறக்கூடாது என்பதற்காகத்தான். وَكَذَلِكَ نُفَصِّلُ الْآيَاتِ وَلَعَلَّهُمْ يَرْجِعُونَ. மேலும் இவ்வாறு நாம் சான்றுகளை தெளிவாக எடுத்துரைக்கின்றோம், நல்வழியின் பக்கம் அவர்கள் திரும்பிவிடக்கூடும் என்பதற்காக.